ஹலோ சாம்ப்ஸ், பவிஷ்ய மாலிகா புராணா இந்த கான்செப்டை பற்றி நாம் முதல்ல பேசியிருக்கோம். ஆனால் பவிஷ்ய புராணாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பவிஷ்ய மாலிகா புராணாவும் பவிஷ்ய புராணாவும் ஒன்று கிடையாது. இந்த பவிஷ்ய புராணால பொய்யான பிலீஃப்ஸை பற்றியும் வெளிநாட்டு மன்னர்கள் பற்றியும் பேண்டமிக்கை பற்றியும் உண்மைக்கு எப்போ பலம் இல்லாமல் போயிடுமன்றதை பற்றியும் பொய் எப்போ செம்ம ஸ்ட்ராங் ஆகுமன்றதை பற்றியும் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஹிந்துயிசத்துல எழுதப்பட்டிருக்கு. அதுதான் பவிஷ்ய புராணா. இப்போ நாம இருக்கிறத முன்கூட்டியே எழுதி வச்சிருந்தா பவிஷ்ய புராணா. ஹிந்துயிசத்துல மொத்தம் 18 மகா புராணங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு மட்டும் பயங்கர வினோதமா செம்ம கியூரியஸா இருக்கக்கூடியதுதான் இந்த பவிஷ்ய புராணா. அதுக்கு காரணம் மற்ற புராணங்கள் எல்லாம் நடந்ததை பத்தி பேசக்கூடியது. ஆனா இந்த பவிஷ்ய புராணம் மட்டும் அடுத்து என்ன நடக்க போகுமன்றதை பத்தி பேசக்கூடியது. அந்த பவிஷ்யன்ற வார்த்தையே ஃபியூச்சரை பேஸ் பண்ணுது. இதுல மிஸ்டரியான ஒரு விஷயம் என்னன்னா, மகரிஷிகள் எதுக்காக ஃபியூச்சரை கணிச்சு எழுதினாங்க அண்டு அவங்களால அது எப்படி பாசிபிள் ஆச்சு? அவங்க காலத்தை கடந்த ஒரு காலகட்டத்தை அவங்களால எப்படி கணிக்க முடிஞ்சுது? அதை பத்தி எல்லாத்தையும் இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். முதல்ல இந்த பவிஷ்ய புராணான்றது 18 மகா புராணங்கள்ல முக்கியமான ஒண்ணு. அதை எழுதுறது யாருன்னு பாத்தீங்கன்னா வேதவியாச மகரிஷி. வேதங்களை பத்தியும் சாஸ்திரங்களை பத்தியும் மகாபாரதத்தை பத்தியும் எழுதின அதே வேதவியாச மகரிஷி தான் இந்த பவிஷ்ய புராணாவையும் எழுதினது. அந்த பவிஷ்யான்ற வார்த்தையே எதிர்காலத்தை ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது. ஸோ அந்த பவிஷ்ய புராணம் 5 பருவங்களா டிவைட் ஆகுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒவ்வொரு ஹியூமன் சொசைட்டியும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது. அதில் மெயினாக இருக்கக்கூடிய சில முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, மன்னர்கள் பற்றியும் ரிலீஜனை பற்றியும் அண்டு காஸ்மிக் சைக்கிளை பற்றியும் உண்மையான கலியுகத்தோட முகம் என்னன்றதை பற்றியும் அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பவிஷ்ய புராணான்றது எக்ஸாக்டாக அந்த சம்பவத்தை அந்த சம்பவத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறது கிடையாது. அது எப்படி வேலை செய்யும்னா, ஒரு கண்ணாடி போல. எப்படின்னா, அநியாயம் அட்டூழியம் ஆடும்போது அதோட ரிஃப்ளெக்ஷன் தர்மத்தை எப்படி வலு இழக்க செய்யும்ன்றது தான் அந்த கான்செப்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அநியாயம் அட்டூழியம் ஆடும்போது அதோட பிம்பம் ரிஃப்ளெக்ஷன் எப்படி தர்மத்தையும் நியாயத்தையும் பலம் இல்லாம ஆக்கும்ன்றது தான் அந்த சப்ஜெக்ட். இப்போ ஒரு மகரிஷி ஃபியூச்சர்ல இப்படி எல்லாம் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கணிப்பாங்க? எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபியூச்சர்ல இப்படியெல்லாம் நடக்கும், இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவங்க அந்த கெஸுக்கு வந்தாங்க? ஸோ அக்கார்டிங் டு புராணாஸ், நாலேஜ்ன்றது டெக்னாலஜிக்கல் மிஷின்லேருந்து வந்தது கிடையாது, தவம் செய்வதால வந்தது, மெடிடேஷன் பண்றதால கிடைக்கக்கூடியது. ஸோ மகரிஷிகள் ஃபியூச்சர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு மனுஷனோட பிஹேவியர், ஹியூமன் பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆகுது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹியூமன் பிஹேவியரில் என்ன மாற்றங்கள் நடக்குது, யுகங்களுக்கு ஏற்ற மாதிரி அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை வச்சு தான், அதெல்லாம் நோட் பண்ணி தான் ஃப்யூச்சரில் மனுஷங்க அண்டு டெக்னாலஜியெல்லாம் இந்த மாதிரி டெவலப் ஆகிடும், இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கெஸ் பண்ணுறாங்க. பேராசை அதிகமாகும் போது குறுக்கு புத்தி பின்னாடியே ஃபாலோ பண்ணுமா, ஈகோ அதிகமாகும் போது ஆணவம் பின்னாடியே ஃபாலோ பண்ணுமா, தர்மம் கம்மியாகும் போது கஷ்டங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணுமா. ஸோ இந்த பவிஷ்ய புராணான்றது எதுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கலியுகத்துக்கு சம்மந்தப்பட்டது. நாம உள்ள காலமும் கலியுகத்துக்கு சம்மந்தப்பட்டது தான். 380 ஆண்டுகள் கழிச்சு வரப்போகும் காலமும் கலியுகத்துக்கு சம்மந்தப்பட்டது தான். அது என்ன 380 ஃபர்தரா பார்க்கலாம். ஸோ இந்த கலியுகத்துல மன்னர்கள் அந்த பவருக்காக ஆட்சி நடத்துவாங்களாம். பவிஷ்ய புராணத்தோட கான்செப்ட் படி கலியுகத்துல உள்ள நல்ல உள்ளம், பால் வடிஞ்சு பவ்யமான உள்ளம் உள்ளவங்க பாதுகாக்கப்பட மாட்டாங்களாம், கண்ட்ரோல் பண்ணப்படுவாங்களாம். எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் கடவுளை வணங்குறத கம்மியாக்கிட்டு பணத்தை கடவுளை வணங்க ஆரம்பிச்சிடுவாங்களாம். சக்சஸ் அன்றதே பணத்தை வச்சுதான் டிசைட் பண்ணப்படுமா. லெவல் ஆஃப் மணி இஸ் ஈக்குவல் டு லெவல் ஆஃப் சக்சஸ். இதுதான் கலியுகத்தோட கோல் அப்படின்னு சொல்லிட்டு பவிஷ்ய புராணத்துல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கலியுக காலகட்டத்துல உண்மைன்றது கம்ஃபர்ட்னஸே கொடுக்காதான், அவ்வளவு சௌகரியமா இருக்காதான். அதே சமயம் பொய்யான்றது பயங்கர சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணப்படுமா. ராமாயண மகாபாரத காலத்துல எல்லாம் குருகுலத்துல நாலேஜையும் வித்தைகளையும் கடமை உணர்ச்சியோட கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதுவே இந்த கலியுகத்துல நாலேஜ்ன்றது விற்கப்படுமா. இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல சிம்பிளா சொல்லணும்னா, a man is a human but his mind is a கேடுகெட்ட டீமன்.
கலியுகம் முத்தி போகும்போது மனுஷங்களோட மைண்ட் இப்படிதான் இருக்குமா? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். பழங்காலத்தை விட இப்ப டெக்னாலஜி அதிகமாயிடுச்சு, வசதி வாய்ப்பு அதிகமாயிடுச்சு. ஆனா நிம்மதி அதை தேடிதான்பா போய்கிட்டு இருக்கோம். இந்த பவிஷ்ய புராணத்துல இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி கிளியரா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து மேல்நாட்டுக்காரங்க இந்தியாவை வந்து ஆக்கிரமிச்சு அவங்களோட சொந்த பிலீஃப்ஸ், சொந்த கல்ச்சரை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு, இந்த ட்ரெடிஷனுக்கும் அந்த ட்ரெடிஷனுக்கும் நடுவில் அந்த குழப்பத்தை உண்டாக்குவாங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்தப்பவே அந்த வெளிநாட்டு கலாச்சாரம் இந்தியாவுக்கு வந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஏன்ஷியன்ட் கலாச்சாரம், ஏன்ஷியன்ட் நாகரிகம் இதெல்லாம் சேஞ்ச் ஆகி மாடர்ன் ட்ரெண்டை நோக்கி இந்தியா போகும்னு அந்த பவிஷ்ய புராணத்தில் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டாங்களாம். வானத்தில் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் இயங்க ஆரம்பிக்கும்னு அதில் மென்ஷன் ஆகியிருக்கு. ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்னா யூஎஃப்ஓன்னு நினைக்காதீங்க. ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டரு இதெல்லாம் கூட ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் தான். ஸோ வானத்தில் அந்த மாற்றங்கள் நடக்கும்னா அதில் மென்ஷன் ஆகியிருக்கு. அடுத்து இரும்பு இயந்திரங்கள் மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குமா? அந்த அயன் மிஷின்ஸை டிபெண்ட் பண்ணி தான் மனுஷங்க இருப்பாங்களாம். ஃபேக்ட்ரிஸில் அயன் மிஷின்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த அயன் மிஷின்ஸை வச்சு தான் அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வருமானம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வாய்ஸ் அண்ட் செய்தி இது ரெண்டுமே ஃபிசிக்கலாக தான் போய் சேரணும்ன்ற அவசியம் இல்லாமல் போகும்னு அதில் மென்ஷன் ஆகியிருக்கு. இப்போது நாம் இங்கே இருந்துக்கிட்டே நம்மளோட டெக்ஸ்ட் மெசேஜும் வாய்ஸ் மெசேஜும் வேற எங்கேயும் அனுப்புவோம் இல்லையா? நாம் ஃபிசிக்கலாக போகணும்ன்ற அவசியம் இல்லை. அதை தான் அதுலேயும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதினவங்க இதெல்லாம் எப்படி எழுதினாங்கன்னு தெரியல, அதெல்லாம் அப்பட்டமாக அப்படியே நடக்குது. இந்த டெக்னாலஜி எல்லாம் சௌகரியத்துக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கும், ஆனால் ஹியூமன் ஆக்டிவிட்டியை கம்மியாக்கிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம பாட்டியெல்லாம் மசாலாவை அம்மியில் தான் அரைப்பாங்க. நம்ம ஜெனரேஷனில் மிக்சி வந்துடுச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் கூட இல்லை. மசாலா வேணும்னா கடையில் போய் வாங்கிடுவோம். அண்டு வீட்டை தொடப்பக்கட்டையால் பெருக்குவாங்க. இப்போ கூட அப்படி தான் நடக்குது. ஆனால் இந்த ஏஐ டெக்னாலஜியெல்லாம் வந்த பிறகு ஒரு வீட்டை ஏஐ மிஷின் பெருக்கிறது போல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ எதிர்காலம் ஹியூமன் ஆக்டிவிட்டியை கம்மியாக்கிடும்ன்றது தான் அந்த பவிஷ்ய புராணத்தோட மெயின் கான்செப்ட். மனுஷங்க கிரியேட் பண்ண டெக்னாலஜிக்கு மனுஷங்களே கட்டுப்படுவாங்கன்னா அந்த பவிஷ்ய புராணம் மென்ஷன் பண்ணுது. கண்ணுக்கு தெரியாத, என்னன்னே தெரியாத வியாதிகள் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுமா? மனுஷங்க ஒருத்தங்க கூட இன்னொருத்தங்க பேசவே பயப்படுவாங்களாம். அந்த டிசீஸோட நேம் எல்லாம் மென்ஷன் ஆகல, ஆனால் அந்த டிசீஸ் பயத்தை கிரியேட் பண்ணுமா? வியாதியை விட பயம்தான் மிகப்பெரிய வியாதி ஆயிடுமா? பார்த்தாச்சு, எல்லாம் கோவிட்லயே பார்த்தாச்சு. இந்த பவிஷ்ய புராணத்தில் மென்ஷன் பண்ணப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உண்மையானு கேட்டால், அக்கார்டிங் டு சில ஸ்காலர்ஸு, வெவ்வேறு காலகட்டங்களில் விதவிதமான ஆத்தர்ஸு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கான்செப்டை அதில் கோத்து விட்டுருக்காங்களாம், அதாவது மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்களாம். அதோட மீனிங் பவிஷ்ய புராணம் கம்ப்ளீட்லி பொய்ன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் அதில் உள்ள எல்லா வரிகளும் உண்மைன்னு கண்மூடித்தனமாகவும் நம்ப முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மை இருக்கு, ஆனால் மொத்தமும் உண்மையானு கேட்டால் மொத்தமும் உண்மை கிடையாது. அதே சமயம் மொத்தமும் பொய்யும் கிடையாது. ஏன்னா பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து வருது அப்படின்னா அந்தந்த காலகட்டங்களில் அதுக்கு தகுந்த அதிகாரம் உள்ளவங்க அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ஜனங்க மத்தியில் கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிவிடணும்னா அதுக்கேற்ற மாதிரி வெவ்வேறு பகுதிகளில் அந்த கான்செப்டை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்களாம். இந்த கலியுகம்ன்றதே ஒரு பிம்பம். உண்மை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை நம்ம டைரெக்டாக பார்க்க மாட்டோம். கண்ணாடியில் அதோட ரிஃப்ளெக்ஷனை தான் பார்ப்போம். பின்னாடி உண்மையான மலை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை நம்ம திரும்பியெல்லாம் பார்க்க மாட்டோம். முன்னாடி கண்ணாடியில் தான் அதோட ரிஃப்ளெக்ஷனை பார்ப்போம். அங்கே உண்மை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை கண்ணாடியில் பார்க்கும்போது தமா துண்டா தான் தெரியும். ஸோ பவிஷ்ய புராணம் மீன் பண்ணுறதும் அதுதான். ஆக்சுவல் ரியாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணாமல் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குமான்றதை நோக்கி தான் கலியுகத்தில் வாழும் மனிதனோட வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டே போகுமா. வீட்டு தெருமுனையில் மளிகை கடை இருந்தாலும் நாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோம். அதுக்கு காரணம் இந்த யுகம். கலியுகம்ன்றதே ஃபெசிலிட்டியை அதிகமாக்கிடுமா, ஆக்டிவிட்டியை கம்மியாக்கிடுமா? பட் இதில் ஃபேக்ட் என்னன்னா, மகாவிஷ்ணு கல்கியா ஜென்மிப்பாகலாம் பவிஷ்ய புராணத்தில் எங்கேயுமே மென்ஷன் ஆகலை. ஆனால் இந்த அதை மற்ற அநியாயங்களெல்லாம் ஃபேஸ் பண்ண ஒளி ஒன்று பூலோகத்தில் கிரியேட் ஆகுமா? கலியுகம் முத்தி போகும் சமயத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அந்த ஒளியை நோக்கி தான் பயணம் செய்வாங்களாம். அது கல்கின்னு மென்ஷன் ஆகலை, ஆனால் ஒளி ஒன்று கிரியேட் ஆகுமா. அந்த ஒளி தான் பூலோகத்தை நல்வழிக்கு கொண்டு வருமா. நான் முதலே சொன்னது போல ஹிந்துயிசத்தில் மொத்தம் 18 மகா புராணங்கள் இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த பவிஷ்ய புராணம். நடுவில் 380 ஆண்டுகள் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஒன்று சொன்னேன்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சகோ, சும்மா ஒரு ஃப்ளோவில் சொன்னது தான்.
இந்த கல்கி புராணம், பாகவத புராணம் இதுலலாம் கல்கியை பத்தி மென்ஷன் பண்ணிருக்கலாம். பட் இந்த பவிஷ்ய புராணம்ன்றது எதிர்காலத்தை நோக்கி டிராவல் பண்ணக்கூடியது. ஹியூமன் பிஹேவியரை வச்சு ஃபியூச்சர்ல மனிதர்கள் இப்படி இப்படி இருப்பாங்க, இது கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிஹேவியரை வச்சு எழுதப்பட்டிருக்கு. நாஸ்ட்ராடமஸ் பாபா வாங்கா போல கணிச்சு எழுதுனது கிடையாது. நாஸ்ட்ராடமஸ் கல்கி போன்ற ஒரு கேரக்டரை பத்தி தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதை பத்தி நான் இந்த வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் பவிஷ்ய புராணம் பத்தின டீடைல்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். until then bye.